வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுஸில் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 4வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் அவர் இந்த உலகத்தில் நிகழ்ந்த 5 பனியுகங்களை பற்றி சொல்கிறார். ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சயின்டிஸ்ட்ஸ் பல காலமாக ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆராய்ச்சி செஞ்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பனியுகம் அப்படின்றது ஒரே நாளில் நடந்துடுறதில்ல, இல்லை ஒரே வருஷத்தில் நடந்துடுறதில்ல. ஒரு வருடம் விழுந்த பனி அடுத்த வருடம் உருகிற அளவுக்கு வெயில் அடிக்கிறதில்ல. வெயிலோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே அதனால் பனி சேர்ந்து தான் பனியுகம் அப்படின்ற ஒன்று உருவாயிருக்கு. இது ஏன் எக்ஸாக்டாக நடக்குதுன்னு சொல்லி யாராலையும் சொல்லவும் முடியாது. இந்த 4வது சாப்டருக்கு அவர் கன்ஃபவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங்னு டைட்டில் வச்சுருக்காரு. இதுதான் காம்பவுண்டிங் சொல்கிறார். ஒரே நாளில் ஒரு மாற்றம் அப்படின்ற ஒன்று நடக்கிறதில்ல. ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தான் ஒரு மாற்றம் அப்படின்றது கிராஜுவலாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் முதல்ல இந்த பனியுகத்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வாரன் பஃபட் பற்றி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஷேக்ஸ்பியர் அண்ட் காந்திக்கு அப்புறம் மிக அதிகமான புக்கு வாரன் பஃபட் பற்றி தான் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் மார்கன் ஹவுஸில் கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் வாரன் பஃபட் பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. இதில் இந்த புத்தகத்தை மார்கன் ஹவுஸில் எழுதும்போது வாரன் பஃபட்டோட சொத்து மதிப்பு $84.5 பில்லியன். அதில் அவர் $84.2 பில்லியன் அவரோட 50வது பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சிருக்காரு. அந்த $84.2 பில்லியன் $81.5 பில்லியன் அவரோட 65 வயசுக்கு பிறகு தான் அவர் சம்பாதிச்சிருக்காரு. இந்த புத்தகத்தோட 2வது சாப்டரில் அவர் பில்கேட்ஸோட கதையை சுருக்கமாக சொன்னது மாதிரி வாரன் பஃபட்டோட கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. எல்லோரும் வாரன் பஃபட் இவ்வளோ $1 பில்லியன் சொத்து சேர்த்ததை மட்டுமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்போ ஆரம்பித்தார் அப்படின்றத யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றதான் சொல்கிறார். வாரன் பஃபட் கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்தே அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 30 வயசு ஆனப்போ அவர்கிட்ட $1 மில்லியன் பணம் இருந்தது. இன்றைக்கி இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் அதோட வேல்யூ $9.3 மில்லியன். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது இன்வெஸ்டிங்கில் மட்டும் இல்லை, அது எல்லா செக்டார்லேயுமே அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டுறதுக்காக அவர் கணிப்பொறித்துறையை எடுத்துக்கிறாரு. அதில் IBM நிறுவனம் முதல்ல 1950களில் உருவாக்கின ஹார்ட் டிரைவோட கெப்பாசிட்டி 3.5 MB தான். வெறும் 3.5 MB கெப்பாசிட்டி உள்ளது தான் அன்றைக்கி அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அடுத்த 20 வருஷம் கழித்து அவங்க உருவாக்குனதில் அதோட கெப்பாசிட்டி ஒரு ஃபியூ டசன் MBஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த புதிய நூற்றாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் அவங்களோட ஐமேக்கை லான்ச் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி 6 GB ரேமாக இருந்தது. அப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் எவ்ரி 18 மந்த்ஸ்னு சொல்கிறாங்க. டெக்கை பொறுத்த வரைக்கும், தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 18 மந்த்ஸ் டபுள் மடங்கு ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2005 கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நோக்கியா ஃபோன்ஸ் ஒரு 1100 ஃபோன் இருந்ததுக்கும் இன்றைக்கி நீங்கள் 20 வருஷம் கழித்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இந்த 20 வருஷத்தில் எத்தனை 18 மாதங்களில் அப்படி அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பெரிய மாற்றம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் முதல்ல 2011, 12, 13 அந்த டைமில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி 512 MB ரேம், 1 GB ரேம், 2 GB ரேம் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி மினிமம் 8 GB ரேம், 12 GB ரேம், 16 GB ரேம் ஆயிடுச்சு. அப்படியே 100% இல்லை 200% அதிகமான வளர்ச்சி. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அறிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காம்பவுண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாரன் பஃபட் கிட்டத்தட்ட 75 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கார் அப்படின்றத யாருமே பேசுகிறதில்ல. அவரோட காலத்தில் எத்தனை ரெசெஷனை பார்த்துருக்காரு, எதுலேயுமே அவர் விற்காமல் அவர் மார்க்கெட்டில் நீடிச்சிருக்காரு. அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதையும் யாரும் சொல்கிறதில்லன்னு சொல்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை சம்பாதிக்கிறது இல்லை, நீடிச்சிருந்து நிலையான ரிட்டர்ன்ஸை சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.